திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தின் நூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வேல்மாறல் பூஜையோட 11வது நாள் தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை சஷ்டி வந்ததுனால நான் செவ்வாய் உரையில் தான் இன்றைக்கி வேல் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். வேல் அபிஷேகத்துக்கு தேவையான பால், தயிர், தேன், சந்தனம், விபூதி இந்த 5 பொருள் வச்சு தான் இன்றைக்கி வேல் வழிபாடு பண்ண போகிறேன். கூடவே நம்ம செடியில் இருக்க அலரிப்பூ, மல்லிப்பூ, எப்பவுமே வாசனை நிறைந்த பூக்களை நம்ம பூஜை ரூமில் போடும்போது அது சொல்லவே வேணாம், அப்படியே கம வாசனையாக இருக்கும். பூஜை ரூம் ஓப்பன் பண்ணால் நம்ம டெய்லி பூஜை ரூமில் பூ சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தால் உடனே எடுத்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாசனை உள்ள பூவாக வச்சுருங்க. நம்மளுக்கும் பூஜை ரூம் அழகாக இருக்கும், மனசும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். முதல்ல நிலவாசப்படி ஃபுல்லாக தொடச்சி குங்குமஞ்சாலாம் வச்சுட்டு பூ போட்டு விளக்கேற்றிட்டேன். அந்த விளக்கை அப்படியே கொண்டு வந்து பூஜை ரூமில் இருக்கிற முதல்ல குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறமா காமாட்சி அம்மன் விளக்கு, பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்குமே ஏற்றுடுங்க. செவ்வாய்க்கிழமை இது போல் ஈவினிங் டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் எல்லா விளக்குமே ஏற்றும்போது வீடே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கண்டிப்பாக சாம்பிராணி தூபமும் போட்டுக்கோங்க. அந்த சாம்பிராணி தூபம் ஸ்மெல்லும் சரி, பூஜை ரூமில் நம்ம ஏற்றி வச்சுருக்க விளக்கோட ஒளியும் சரி, நம்ம மனசில் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பையும் மனசை எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு மட்டும் இல்லை, அம்மனுக்கும் உகந்த நாள். எனக்கு அங்காளம்மானா ரொம்ப ரொம்ப இஷ்டம். எனக்கு சின்ன வயசுலேருந்து அங்காளம்மா ரொம்ப கும்பிட்டு பழக்கமாயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்ட பிறகு குலதெய்வம் முனீஸ்வரன். எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வமும் எங்கள் வீட்டு குலதெய்வமும் ஒரே கோயில் தான். அதனால எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்படியே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பூஜை ரூமில் எனக்கு பிடிச்ச சாமி படங்கள்லாம் வச்சு தினமும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணும்பொழுது நம்ம மனசும் சரி உடம்பும் சரி அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குது. இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் வேல் வழிபாடு பண்ணுறதுக்கு முதல்ல முருகரோட திருவுருவப்படம் நல்லா பன்னீர் போட்டு தொடச்சிட்டு அழகாக குங்கும மஞ்சள் வச்சுட்டேன். இன்றைக்கி அவங்களுக்கு பிரசாதமாக மாதுளம்பழமும் மஞ்சள் கலந்து தண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். இந்த விளக்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிது. நடுவில் ஓம் முருகர், அதுக்கப்புறம் மயில், அதுவும் கிட்ட பார்த்தா முருகரோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருகர் எப்போவுமே அழகு தான். அதுவும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மனசுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதனால் உடனே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அழகாக க்ளீன் பண்ணி குங்கும மஞ்சள் வச்சு நெய் ஊற்றி பூவும் போட்டு விளக்கேற்றியாச்சு. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை சஷ்டி வர்றது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல பால் அபிஷேகம் பண்ணேன். இந்த பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க, அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் தயிர், தேன், சந்தனம், விபூதி, நான் இன்றைக்கி ஒரு 5 பொருள் வச்சு சிம்பிளாக தான் அபிஷேகம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வேல் அழகாக ஒரு வெள்ளை துணியில் தொடச்சி வச்சுருங்க. ரொம்ப அழுத்திலாம் துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக தொடச்சி வச்சாலே போதும். நம்ம விளக்கேற்றத்துக்கு முதல்ல ரெடி பண்ண வேண்டியது ஒரு அழகாக ஒரு பித்தளை தட்டில் ஒரு ஸ்டார் கோலம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த டிசைனில் ஒன்றும் போட்டுக்கலாம். அதில் கண்டிப்பாக சரவண பவ எழுதிடுங்க. செவ்வாய்க்கிழமையோ செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடுறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வீட்டுக்கு ஒரு சொந்த வீடு அமையணும், அவங்க மட்டும்தான் வெற்றிலை தீபம் போடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் யார் என்ன ஒன்று நினச்சி போடலாம். நம்ம என்னங்க பெருசாக முருகர்கிட்ட வேண்டிக்க போகிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அது ஒன்று தானே. அதில் எது இருந்தால் என்ன, எல்லாமே தான் அடங்கி இருக்கிறது தான் குடும்பம். நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் வரும், இல்லை ஒரு சந்தோஷமும் வரும். எது வந்தாலும் சரி, முருகர் நீ கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம வேல் அழகாக ஒரு பட்டையை போட்டு அவரை ரெடி பண்ணியாச்சு. கட்டியான சந்தனத்தை கரைச்சி அந்த கூர்மையான பகுதியில் வச்சுக்கோங்க. இந்த கூர்மையான பகுதியிலலாம் லெமன் வைப்பாங்க. நான் இப்போ வைக்க முடியாத சூழ்நிலைனால வேலுக்கு பக்கத்திலே லெமன் வச்சுருவேன். அது நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். மற்ற நாளில் எடுத்து அதில் ஜூஸோ இல்லை சாதமோ கலந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
அகல் தீபத்துக்கு அழகா குங்குமஞ்சா வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு. திருசல் போட்டு ஒரு 6 தீபம் ரெடி பண்ணி வெற்றிலை தீபம் போட்டு உங்களோட வேண்டுதலை அழகா வந்து முருகர்கிட்ட சொல்லுங்க. முருகர்கிட்ட நம்ம டைரெக்டாகவும் சொல்லலாம். சில விஷயங்களை வந்து நம்ம மந்திரம் சொல்லியும் சொல்லும்பொழுது அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு வேல்மாறல் பூஜையோட 11வது நாள். நல்லா வேல்மாறலை வந்து அழகாக படித்தாச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு விஷயமும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வேல்மாறல் வந்து ஸ்டார்டிங் படிக்கும்போது ஒன்றுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறமா படிக்க படிக்க வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஏன் சும்மா சொல்லப்போனால் வாயில் வந்துகிட்டே இருக்குது அப்பப்போ நினைக்கிற போதெல்லாம். இன்னைக்கு